கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் எத்தனை பேர் நன்றி உள்ள இதயத்தோட தேவனை ஆராதிக்க வந்துக்கிறீங்க. இந்த நாளும் தேவனை நாம் பாடி துதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றிடுவேன். சேர்ந்து பாடி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள்
வல்லவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம், நல்லது, அதை காத்து நடக்கிறோமா? யோபு பக்தன் எப்படி சொல்லுகிறார்? நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டேன் என்று. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதை காத்து கொண்டேன் சொல்கிறார். ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று யோபு சொல்லுவதை நம்ம கவனிக்கணும். யோபுவை பற்றி தேவனாகிய கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். யோபு உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றெல்லாம் ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் சாத்தான் இடத்துல. பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையில் வந்த பல பாடுகள், போராட்டங்கள், பிள்ளைகளை இழந்த இழப்பு, வீடு மற்றும் ஆடு மாடு ஒட்டகங்கள், இதெல்லாமே யோபு இழந்து விட்டான் சாத்தானாலே. ஆனால் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோபு சொல்லும்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன்னு சொல்கிறார். ஏன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் யோபு தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க தவறிவிட்டான், யோபு தேவனுக்கு விரோதமாக ஏதோ பாவம் செய்து விட்டான், அதனால தான் யோபுனுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன் யோபோடு கூட இருந்த சிநேகிதர்கள் கூட அப்படி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு கூட சில நேரத்தில் எதிர்பார்க்காத சில இழப்புகள் வரும்போது நீங்கள் தேவனிடத்தில் சரியாக நடக்கலை, தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறத நம்ம பார்ப்போம். நீங்களும் அதை கேட்டிருக்க முடியும். உங்கள் விசுவாசம் சரியில்லை, உங்கள் ஜெபம் சரியில்லை, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டு நடக்கலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோபினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மிகப்பெரிய இழப்புக்கு காரணம் யோபு தான் என்று எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யோபு காரணம் இல்லை. ஏன்னா சாத்தான் யோபின் மேலே கவனம் வைத்து யோபினுடைய விசுவாசத்தை சீர்குலைக்கவும் தேவனுடைய அன்பை விட்டு யோபுவை பிரிக்கவும் சாத்தான் நினைத்து யோபினிடத்தில் வந்தான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். கவனிங்க, ஆனால் யோபு தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை காத்து நடந்தேன், காத்து கொண்டேன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் யோபு ஆகாரத்தை பற்றி பேசுகிறாரு? வீடு போச்சு, என் வீட்டை பார்க்கல, நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கிட்டேன், என் பிள்ளைங்க போயிட்டாங்க, என் பிள்ளைங்க பார்க்கல, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம், அப்படி தானே சொல்லணும், அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா வீடை இழந்துட்டார், ஒட்டகம் மாடு ஆடு எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லாத்துக்கும் மேலே கூட பிள்ளைகளையும் இழந்து விட்டார். என் பிள்ளைகளை பார்க்கலும் எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் ஆகாரத்தை பற்றி சொல்கிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டேன்னு சொல்கிறார். ஏன் ஆகாரத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், பைபிளில் முதலாக ஆகாரத்திற்காக தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் நடந்த மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். முதலாவது ஆதாமும் ஏவாளையும் பார்க்கிற போது தேவன் அவர்களை படுத்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு, கவனிங்க, அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார் ஆதாம் கிட்ட. அது மாத்திரமல்ல, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியை நீ புசிக்கலாம்,
ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க வேண்டாம், அதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். இப்போ அந்த வார்த்தையை அவன் காத்து கொள்ள தவறிவிட்டான் என்பதை பார்க்கிறோம். எதில் தவறிட்டான்னா ஆகார என்ற ஒரு விஷயத்தில், சரியா? சாப்பாடு தான், அந்த ஆகாரம் என்பது தான் இல்லையா? சாப்பிட்ற விஷயத்தில் அவன் தவறிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள், நாம் கூட சில நேரத்தில் ஆகாரத்துக்காக சில காரியங்களை நம்ம செய்வது உண்டு இல்லையா? ஆகாரம் ரொம்ப முக்கியம். பைபிளில் அதுதான் முதல் சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த சாத்தான் வந்த இடங்கள்னு நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். யோபுவின் இடத்துல சாத்தான் வந்தது போல தான் ஆதாம் ஏவாள் இடத்துலையும் சாத்தான் போனான் இல்லையா? இதே சாத்தான் தான் இயேசு கிறிஸ்துவினிடத்துலையும் போகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்துலையும் அங்கே என்ன சொல்கிறான்னா, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும். ஏன்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து பசியாக இருக்கிறாரு. கவனிங்க, பசியாக இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இல்லையா? மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ சாத்தான் பார்க்குறான், அங்கே போய் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். என்னன்னா தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஆகாரத்தினாலேயே இங்கே சோதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது யோபுக்கு இருந்த ஆகாரம் கூட போயிடுச்சு, சாப்பாடு கூட கிடையாது இப்போது யோபுக்கு. அதான் பார்க்குறோம். அப்போ அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பால போ சாத்தானுன்னு சொல்லிட்டார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பேன்னு சொல்கிறார் இல்லையா? சாத்தான் சொன்னதை அவர் செய்யலை. கல்லுகளை அப்பங்களாக்க முடியும். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய, ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனுக்கு கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்வது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சாப்பாட்டுனால தான் கர்த்தரை பல இடங்களில் மறுதளிச்சாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? உணவு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த உணவுனாலே தேவனை மறுதளிக்கிறவர்கள் வேதத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் நடந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் வெள்ளை பூண்டு வெங்காயத்தையும் சாப்பிட்டோம், எவ்வளோ நாள் தான் இந்த மன்னாவை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி உணவுனாலே தேவனுடைய வார்த்தையை மீறினவர்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த யோபு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அப்போது நான் முதல்லேருந்தே வருகிறேன், இந்த ஆதாம்லேருந்தே நம்ம வருவோம் இல்லையா? அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா புரியும். ஆதாம் பெரிய பாவத்தை ஒன்றும் செய்யலை, ஆகாரத்தினால தான் தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ள முடியாமல் போனதை நம்ம பார்க்குறோம். ஆகாரத்தினால தான் காத்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் ஏவாள் இடத்துல கேட்குறான், தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனி உண்டோன்னு. அவள் தெளிவாக சொல்கிறா, ஆமாம் எல்லாத்தையும் புசிக்கலாம், இந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார் என்று சொல்கிறா. தேவன் சொன்னார் என்று சொல்கிறா, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை காத்துக்கொள்ள முடியல. அங்கே பார்க்குறோம், தேவன் சொன்ன வார்த்தையை காத்துக்கொள்ள முடியல. அந்த நிலைமையில் யோபு போல் அவங்க ஒன்றையும் எதையும் இழந்துட்டெல்லாம் இல்லை. நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க, குறைவில்லாமல் இருக்கிறாங்க, தேவ மகிமையை தரித்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? சந்தோஷமாக இருக்கும். ஒரு குறைவும் இல்லாத இருக்கும்போதே தேவனுடைய வார்த்தையை ஆதாமும் ஏவாளும் காத்து கொள்ள தவறிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது இங்கே இவரிடத்தில் வரும்போது, யோபினிடத்தில் வரும்போது, செல்வ சீமானாய் வாழ்ந்த மனிதன், ஆசீர்வாதமாய் வாழ்ந்த மனிதன், அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் யாரிடத்திலும் போகாத ஒரு மனிதன் இல்லையா? யோபினிடத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு வீட்டாண்ட வர்றதை ஒருத்தரையும் சும்மா வெறுமையாக அனுப்பினது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. ஆனால் இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் இத்தனை இழப்புகள் இருந்த போதிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு எப்படி சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் என்று சொல்லுகிறார். அப்போது ஆகாரம் என்ற வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணார் என்றது நல்லா தெரியுதா? சாத்தான் எங்கே போனாலும் அவன் முதலாவது ஆகாரத்தினால தான் சோதிக்கிறான் என்பதை நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாண்ட போகும்போதும் ஆகாரத்தில் தான் அவரை சோதிக்கிறான், சாப்பாட்டு விஷயத்தில் தான் சோதிக்கிறான். அதனால தான் ஆதாமை சோதிக்கும் போதும் புசிக்கிற விஷயத்தில், சாப்பாட்டு விஷயத்தில் தான் சோதிக்கிறான்.
இன்றைக்கி பாருங்கள், நிறைய குடும்பத்தில் சாப்பாட்டுக்காக சண்டை வரும். நாளைக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்காக, நாளைக்கு என்ன பண்ணுறது, எதை சமைக்கிறது, என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு கூட சாப்பாடை பற்றி தான் கவலை. அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம் அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஐயோ, நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டேனே, கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்ள தவறிட்டேனே, அதுக்காக நம்ம கவலைப்படுறோமா? யோசித்து பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் இப்படி செஞ்சிட்டேனே, தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்து விட்டேனே என்ற அதற்கு கவலைப்பட்டு மனம் திரும்புகிறோமா, வருத்தப்படுறோமா? இன்றைக்கி இது இல்லை அது இல்லைன்னு சாப்பாட்டுக்காக வருத்தப்படுறவங்கள நிறைய பேரை பார்க்க முடியுது. கிறிஸ்துவ சமுதாயத்தில் கூட நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் கூட சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பாடு. அப்போது இந்த சாத்தான் இந்த 3 இடத்துலையும் நான் அடையாளம் காட்டுகிறேன். ஒன்று, முதல்ல ஏதேன் தோட்டம். ரெண்டாவது, சாத்தான் வரும்போது இங்கே அவன் நீ ஆசீர்வச்சதற்குனால தானே யோபு உன்னை மறுதளிக்காமல் இருக்கிறான், கர்த்தர் நல்லவர்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துடுறேன் பாருங்கள், அவனுக்கு ஆகாரம் முதல் கொண்டு இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆகாரம் முதல் கொண்டு இல்லாமல் ஆக்கிட்டான். இப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறானேன்னு யோபுவை எல்லாரும் தூசித்து அவமானப்படுத்தி நிந்தித்து பேசுகிறாங்க. அதற்கு காரணம் யோபு கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டானே சொல்கிறாங்க. ஆனால் அதனால தான் யோபு இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் மீறலை, நான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தின் பார்க்கிலும் அவருடைய வாயின் வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்கிறான். நிச்சயமாக அவரை ஒரு மனுஷனும் திருப்ப முடியாது. கர்த்தரை ஒரு மனுஷனையும் திருப்ப முடியாது. ஒருத்தராலையும் அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டுன்னு சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகள் எப்படி படிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நீங்கள் அதுவரையும் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் மனதை யாரும் மாற்ற முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர் எல்லாம் நேர்த்தியம் செய்கிறவர் இல்லையா? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். என்னையா வீடு இருக்குது, நகை இருக்குது, பொருள் இருக்குது, பணம் இருக்குது, பல ஆஸ்திகள் இருக்குது, பல சொத்துகள் இருக்குது, அதையெல்லாம் பற்றியெல்லாம் பேசாமல் யோபு ஆகாரத்தை பற்றி பேசுகிறாரு. ஆகாரத்தை பார்க்கலன்னு சொல்கிறாரு. என் பிள்ளைகளை பார்க்கலன்னு சொல்லாமல், என் மனைவியை பார்க்கலான்னு சொல்லாமல், எனக்கு உண்டான எல்லா சொத்துக்களை பார்க்கலாம், ஆசீர்வாதங்களை பார்க்கல, எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லலாமே. ஆனால் ஆகாரத்தை பற்றி ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், யோபு ஆகாரம் கூட இல்லாத ஒரு நிலையில் தள்ளப்பட்டான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வாயின் வார்த்தையை வைத்து இல்லையா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொண்டேன். இந்த ஆகாரம் ரொம்ப முக்கியம். 3 வேளை சாப்பிட்டா தான் நம்ம மனுஷன் வாழ முடியும்னு நமக்கு தெரியும் இல்லையா? காலையில் எழுந்த உடனே என்ன சாப்பிட்ணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறோம். யோபுவே ஆகார குறைவில்லாத ஆக்கிட்ட பிறகு கூட எனக்கு ஆகாரத்தை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பேசுகிறாரு. அப்படின்னா அவருடைய விசுவாச தன்மையும் அவர் தேவனை மறுதளிக்காமல் இருப்பதையும் குறித்து நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்படிப்பட்ட மறுதளிப்பு இல்லாமல் இருந்தார் என்பதனால தான் தேவன் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறது. யோபு 42ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரத்தில் யோபு மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் என்னென்னா, யோபுவை கர்த்தர் மறுதளிக்கலைன்னு சொல்லி யோபு கர்த்தரை மறுதளிக்கலைன்றதையும், ரெண்டாவது யோபு கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டு நடந்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும்னு சொன்னால், யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை இரட்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? யோபு ஒரு வேளை மறுதளிச்சிருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்காமல் இருந்திருந்தா எப்படி ஆசீர்வதிச்சிருப்பார்? கொஞ்சம் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நடந்து கொள்ளாத ஆதாம் ஏவாளையும் தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிட்டார். அப்போ யோபு கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்கலைன்னு சொன்னால், நிச்சயமாக யோபினுடைய 42ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிற மாதிரி யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை இரட்டிப்பு ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்கணும் இல்லையா? சும்மாலாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட மாட்டார். இன்றைக்கி ஒரு சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் சும்மாலாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிக்க மாட்டார்.
கர்த்தருடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் காத்து நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படியானால் யோபு சொல்லுகிறபடியே தேவனுடைய வார்த்தையை உண்மையை அவன் காத்து கொண்டான் என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கும்படியாய் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் சாட்சி. உண்மையாகவே காத்து நடந்திருக்கிறான். இப்போ அந்த ஆகாரம் என்ற அந்த விஷயத்தில் வரும்போது நீங்கள் சில பேர் பாருங்கள், சாப்பாட்டுக்காக கூட கர்த்தர் மறுதளிச்சு போனவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரூத்து புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதில் பஞ்சம் வரும்போதெல்லாம் எங்கே போவாங்க ஜனங்க? சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும்போது. இவங்க மோவாபி தேசத்துக்கு போயிட்டாங்க இல்லையா? நகோமி அவருடைய கணவர் 2 பிள்ளைகள் எல்லாம் எதுக்காக? சாப்பாட்டுக்காக. இங்கே பஞ்சம் வந்துடுச்சு இல்லையா? பைபிளில் நம்ம பார்க்குறோம், எகிப்தில் தானியம் இருக்கிறது, மற்ற இடங்கள் எல்லாம் பஞ்சம் வந்துச்சு. சாப்பாட்டுக்காக எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. எல்லாரும் எகிப்தில் போய் அங்கே புறஜாதி மக்கள்கிட்ட அவங்க அடிமையாக இருந்து 400 வருஷங்கிட்ட 430 வருஷம் அடிமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அவங்கள கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவங்கள கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்ல கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறுது இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஆகாரத்துக்காக போனவங்க தான் அங்கே, சாப்பாட்டுக்காக போனவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். 12 பேரும் அந்த யாக்கோபினுடைய பிள்ளைங்க அங்கே போகும்போது யோசேப்பு அங்கே இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பைபிள் எங்கே எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தாலும், வாசித்து பார்த்தாலும், இந்த ஆகாரத்தினுடைய விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்கிறான் சாத்தான். சாப்பாடு விஷயத்தில் தான் ஆரம்பிக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் என்ன வை, கத்தி வைன்றார். சாப்பாட்டுக்காக தான் கத்தியை கொண்டு போய் தொண்டையில் வைக்க சொல்கிறார். இத்தனை பெரிய காரியம் இருக்குதா இதில்? அப்போது சாத்தான் வந்து சில பேருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் பஞ்சத்தை, வறுமையை, தரித்திரத்தை கொண்டு வந்துடுறான் பாருங்கள். சில மனுஷர்கள் எவ்வளோ தான் வசதியாக வாழ்ந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறான்னா, சாத்தான் உள்ளே புகுந்தா, ஒரு வீட்டுக்குள்ளே போனான்னா அந்த வீட்டை முழுசுமாக அழித்து எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் சாப்பாடு இல்லாமல் ஆக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வறட்சிக்குள்ளே சாத்தான் கொண்டு போவான். சாத்தானுடைய வேலையே அதுதான். அவன் வறட்சியை வண்ணாந்தரமான இடத்துக்கு கொண்டு போயிடுவான் சாத்தான். ஒரு குடும்பத்தை வறட்சியாக்க முடியும், அவனால் அழிக்க முடியும். ஏன்னா சாத்தானுக்கு வந்து நன்மை செய்கிற சக்தியெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு நன்மை செய்யவும் முடியாது. அவனுக்கு அந்த திராணி இல்லை, அழிக்கக்கூடிய திராணி தான் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் நான் கெடுப்பதற்கு அப்படிப்பட்ட வல்லமை கொண்டவனாக அவன் இருக்கிறான் சாத்தான். கெடுக்கிற வல்லமை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. அப்போது இந்த யோபு தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டது போல் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளணும். எந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறக்கூடாதுங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது வேறு, ஆனால் அதை காத்து கொள்வது வேறு. நிறைய பேர் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறையா, நம்புறையா, ஆமாயா, அந்த வார்த்தையெல்லாம் உண்மைதாயா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் நடக்குதியா, இப்போ கடைசி காலத்தில் கூட பார்க்குறையா, இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குதியா, அவர் சொல்கிற வார்த்தை தான் ஏன் பூமி அதிர்ச்சி, கொள்ள நோய், பஞ்சம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குதியா, ரைட்டு, அதெல்லாம் நீ விசுவாசிக்கிறதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள ஆசைப்படுறீங்க? எந்த சூழ்நிலையும் நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கும்போது அல்ல, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த போது கூட தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி காத்துக்கிட்டா அவர் குறித்திருக்கிறதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். யோபுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன் சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற முடியும். அதை உங்களுக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ யோபுக்கு தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருந்திருக்கிறார், இரட்டிப்பான அவனை ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது இந்த சாத்தானால் யோபு சோதிக்கப்படும் போது அவன் மாத்திரம் வழி தவறி கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ளாமல் நடந்திருந்திருப்பானால் நிச்சயமாய் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்க முடியாது. அவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், வேதம் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை வேதம் நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், நிச்சயமாகவே யோபு தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு நடந்தது உண்மைதான் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாமும் கூட அப்படி தான் எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை மீறிடக்கூடாது. அவர் சொல்கிறா, அந்த ஏவாள் தேவன் சொன்னது உண்டான்னு சாத்தான் கேட்கும்போது, ஆமாம் சொன்னார், இதை சாப்பிட வேணான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வார்த்தையை காத்து கொள்ள அவளால் முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டார் இல்லையா? சாத்தானை மேற்கொள்கிறார் இல்லையா? எதன் மூலமாக? தேவன் சொன்ன வார்த்தையின் மூலமாகவே மேற்கொள்ளுகிறார். இப்படி எழுதியிருக்கிறதே,
இப்படி சொல்லியிருக்கிறாரே. அவன் சொல்றான், சாத்தான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும். தேவனுடைய குமாரன் தானா நீ? தேவனுடைய குமாரன் தானா நீ? நீ தேவனுடைய குமாரனா இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்க முடியும். ஏன் வேற எதனா செஞ்சு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல்ல அவன் ஆகாரத்தை பற்றி தான் இங்கே எடுக்கிறான். எப்படி ஆதாமை ஏவாளை ஏமாத்தினானோ அது மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் ஏமாற்றி அவரையும் இந்த சாப்பாட்டின் விஷயத்தில் வழி தவறி போக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம சாப்பாட்டுக்காக வாழல இல்லையா? நமக்கு சாப்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அன்றாட வேண்டிய ஆகாரம் நமக்கு வேணும். ஆகாரத்தை கர்த்தர் தருவார். ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கூட ஆகாரத்தினால் போஷித்தார். ஆனால் அவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்க தவறிவிட்டார்கள் என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. இந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அது காத்து நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட மிக ஜீவனுள்ள வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டு நடந்தேன் என்றார். எங்கேயும் உம்முடைய வார்த்தையை நான் விடலாண்டவரேன், நான் காத்து கொண்டு நடந்தேன்னு சொல்றார். இப்போது தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக தலை சிறந்த ஒன்றாக இருக்கிறது. வார்த்தையை விட்டுட்டு மற்றதெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், தானம் தர்மம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஓகே தான். பட் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையிலே அதை காத்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுவை போல, இயேசு கிறிஸ்துவை போல இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காத்து நடக்க வேண்டும். ஜெபிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்வதற்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுவோம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாக காத்துக்கொள்வார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், காத்துக்கொள்வது அவருக்கு பிரியம். உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்வார். உங்கள் போக்கையும் வரத்தையும் அவர் காத்துக்கொள்வார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை காத்து கொண்டு நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை தருவீராக, பலன் தருவீராக, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதித்து நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேலைக்கு போகிற இடத்துல உம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளட்டும். வீட்டில் உம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளட்டும். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.